என்னென்னலாமோ சொல்லுதியே, நீங்க யாருன்னு என்னால கணிக்கவே முடியல. சரி அது இருக்கட்டும். உங்களுக்கும் மொட்டை ஆச்சிக்கு என்ன இருக்குது, என்ன பந்தம்? ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒண்ணு போல இருக்குதியே. கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்குதியே. உங்க பேர் என்ன ஆச்சி? என் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அவளை கூப்பிடுங்க, எனக்கு அவளை பார்க்கணும். சாவதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைய பார்த்துடணும்னு இப்படி அட்ரஸா வாங்கி வந்து கொஞ்சம் அவளை போன பண்ணி கூப்பிடுமாக்கா. ஸோ இதை போட்டு நான் என்னன்னு சொல்ல? ஆச்சிய மாதிரியே இருக்காவன்னு நான் சந்தோஷப்படுறதுக்கா, இல்லை இவைய யாரு என்ன ஊர் உலகம் தெரியாம என் வீட்டில் இருக்காவன்னு சொல்லி நான் வருத்தப்படுறதுக்கா? சரி ஆச்சிக்கு போன் போட்டு கேட்போம். இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். அது எப்படிக்கா? ஒருவேளை ஆச்சி தான் நம்மள்ட்ட போய் சொல்லிட்டு வந்து இருக்காவளோ? ஆச்சி நடிக்க வேணும் நினைக்காமக்கா? இல்ல கீதா, இவ சேலை கட்டி இருக்கதெல்லாம் வித்தியாசமா கட்டி இருக்காவ. கலர் கலர் பிளவுஸ் போட்டிருக்காவ. ஆச்சி எப்படி போடுவாவ? ஒரே பிளவுஸ் ஒரே சேலை தானே கட்டுவாவ. இவ அப்படி இல்ல, பாக்கிறதுக்கு ஆச்சி மாதிரியே தான் இருக்காவ. ஆனா பேச்சு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. யாருன்னு தெரியல, என்ன எதுனே தெரிய மாட்டுக்கு. வெளியே வருவாவ பாத்துடலான்னு பார்த்தா வர மாட்டுக்காவல. பத்திராளி அக்காவையாவது கூப்பிடலான்னா என்ன செய்யாவன்னு தெரியல. ஒருவேளை ஆச்சி ரூபத்துல எதுவும் பேய்க்கு வந்துட்டா? ஏடி கீதா, உன் கோயில வாய மூடுங்கட்டி. உள்ள ரெண்டு பேரும் என்ன பேசுதாவன்னு கேட்க மாட்டேக்குவே. கொஞ்சம் வாய மூடுங்கட்டி. ஒட்டு கேட்டுட்டு வந்து கதையை சொல்லுதே. சத்தம் போடாம போட்டி. ஏடி பிள்ளைகள கொஞ்சம் சும்மா இருங்க, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குடி. ஏடி ஊதா சும்மா யார்கிட்ட சண்டை போடுதா? அதான் பேசிடல, பேச ஒண்ணுல. வா நம்ம அந்த ஆச்சியை பாப்போம். உட்காருதுல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் உன்னை மன்னிச்சிருவேன். என்ன கீதா, உன் மகனுக்கும் அந்த பிள்ளைக்கு என்னதான் நடக்குதுன்னு தெரியல. ஊரே தப்பா பேசுது பாரு. ஒண்ணு ஒண்ணா இருக்கு, நல்லாவா இருக்கு பாக்கிறதுக்கு. என்னத்தான் ஆம்பளை பிள்ளைகளோட வளர்க்கியோ நீ? கேவலப்படுத்துகான் பாரு இந்த மகேஷ். வரட்டு வீட்டுக்கு இருக்கு அவனுக்கு. என்னவாது தெரியவாக்கா? ஆச்சி வெளியே வருவாவளா எப்படி? பார்க்கலான்னு பார்த்தா ஒன்னும் நடந்த பாடல்ல. போனது. ஹலோ மொட்டாச்சி, இவைய போன் எடுக்கவளன்னு பாப்போம். ஹலோ மொட்டாச்சி, கேக்குவானா பத்ராளி? ஹலோ, இப்ப யாச்சி இங்க ஒரு பெரிய ரணகலமே நடந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிய கோயில கடந்துக்கிட்டு? எடி காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். எடி கடல் அழகா இருக்கு ஊட்டி. திருச்செந்தூர் கடல்னா அது கடல் தான். அழகு போல குடிச்சிட்டு இருக்க முட்டி. வந்துருக்கலாமல்ல என் கூட. ஏமாட்டி என்னாச்சு? வா, வீட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலம் போல வருவேன். ஐயோ ஆமா, மொட்டாச்சி வேற இவிய வேற. யாச்சி யாச்சி, ஊருக்குள்ள ஒரு பெரிய ரணகலமே நடந்துட்டு இருக்கு. யாச்சி சீக்கிரம் கிளம்பி நீங்க வீட்டுக்கு வாங்கலாம். ரணகலமா? என்னடி ரணகலம்? எவன் கூட ஓடி போனா? இல்லை ஏதோ பிரச்சனையா? ஏதோ முடிய இடிச்சுக்கிட்டு சண்டை போடுவா? இல்லை லட்சுமியா வாங்கிட்டு சண்டை கொண்டா? என்ன இது, என்ன பிரச்சனை? யாச்சி அது இல்ல ஆச்சி, உங்களை மாதிரியே ஒரு ஆச்சி இங்க வந்திருக்காவ. உங்களை மாதிரியே இருக்காவ ஆச்சி. அதே மூஞ்சி, அதே வாய், அதே மொட்டை. உங்களை மாதிரியே இருக்காவ ஆச்சி. நீங்க முதல்ல இங்க வாங்கலாம். ஊர் முழுக்க உங்க பேச்சுதான். என்ன இது வேலையில போனா என்ன போல எவாட்டி இருக்கா? இவ என்னத்தை போட்டு கிளடுகிட்ட வயசுல என்ன போல எவாட்டி இருப்பா இவ? சரி, இப்போ என்னாச்சு சொல்லு, என்னன்னு சொல்லி. ஊர் முழுக்க என்னை பற்றி பேசுகிறாருன்னா எப்படி? நான் கவுன்சிலர் ஆனே, மாவட்ட செயலாளர் ஆனே, வட்ட செயலாளர் ஆனே, ஒரு நாய்வலை என்னை பற்றி பேசலை. திருச்செந்தூரில் குடிக்க வந்திருக்கேன், ஊரே பேசிக்கணும்னு சொல்லுங்க. சரி வாரேன். யாச்சி நீங்க அசால்ட்டா நினைக்காதீங்க. யாச்சி சத்தியமா, அம்மா சத்தியம், கடவுள் சத்தியம், பிள்ளைகள் சத்தியம், எல்லார் மேலையும் சத்தியம் விட்டு காட்டட்டுமா? உங்களை மாதிரியே ஒரு ஆச்சி வந்திருக்காவ. என்ன யாருன்னு கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேக்காவ. ஆச்சி நீங்க வாங்க முதல்ல. ஏன் பட்டுறாள்? ஏடி தாத்தா அங்கே போனாருன்னு பாரு. இந்த சொட்டை எவ்வளோ முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாராட்டி? ஏடி என்னனால ஆக்கிட்டு சொல்லு, அவர் செஞ்சாலும் செய்வாரு. சரி நீ போனவை நான் வாரேன். நிம்மதியாக குளிக்க விடுதாளுவலா, கோயில கும்பிட விடுதாளுவலா. போனவை நான் வாரேன் இப்போ வீட்டுக்கு. இது என்னது? நம்ம வீடு தானே. இவளை எதுக்கே நம்ம வீட்டு முன்னாடி உட்காந்துருக்காளுவா? ஒட்டு கேட்டுட்டு இது என்னது? இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு.
வாமா வாமா. அம்மா என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இப்படி உட்கார்ந்துருக்குதியே? புரியல. அவளை எங்க? உள்ள போய் இருக்க வேண்டியது தானே? அது இந்த ஆச்சி இருக்காவல்ல. தங்கச்சி நான் உள்ளே போய் கேட்டுக்கிடுதேம்மா. நீ சொல்லி முடிக்க முன்னாடி 4 நாள் ஆயிரும். ஆச்சி இருக்கதான் செய்வ. பின்ன எதுவும் ஆயிட்டா என்ன? என் வீட்டு முன்னாடி எதுக்கு வந்து உட்காந்துருக்கியே? அவியலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவிய வீட்டு முன்னாடி போய் இருக்கணும். அந்த பொம்பளை என்னத்தை இப்படி உத்து பார்த்துட்டு இருக்குவு? சரி நான் உள்ளேயே போய் கேட்டுக்கிடுதே. நீ எங்கன்னு நின்னுக்கோ. என்ன இத நீ ஒரு கதையை சொன்னா ஒரு நிமிஷத்துல முடிக்க வேண்டாமா? ஒரு நாள் ஆக்குதே. ஆள் வர்றது கூட தெரியாம உத்து உத்து பார்த்துட்டு இருக்கத பாரு இந்த பொம்பளை. கொல்ல அந்த பத்திராளி கூட இருக்கிறது எல்லாம் அப்படிதான் இருக்குது. என்னன்னு தெரியல. எதுவும் வம்பு கம்பு இழுத்து போலீஸ் கிழிச்சு வந்து தொலைஞ்சிட்டா வீட்டுக்கு. டெய்லி ஒரே பயன்தான் இப்படி. எல்லா வீட்லேயும் பொம்பளையிலோ பயப்படும். மாப்பிள்ளக்காரன் வம்பை இழுத்துட்டானான்னு. இங்கே நான் பயந்து போகிறேன். என் பொண்டாட்டி எதுவும் வம்பை இழுத்து போலீஸை கூட்டி வீட்டில் இருத்தி வச்சுட்டாளான்னு. கொடுமை காலத்தை எங்கே போய் சொல்லி தொலையதுக்கு? ஏ பத்திராளி, ஏடி இது என்னட்டி ஒரே கூட்டமா இருக்கு வெளியே? என்னங்க இங்க பாருங்க, ஆச்சியை பாருங்க. வாட்சியை நான் பார்த்தது கிடையாது. ஆச்சி 1000 தடவை பார்த்துட்டு தானே இருக்கேன். தெருவில் தானே இருக்காவ. எதுக்கு வீட்டு முன்னாடி இந்த பொம்பளையில இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காளுவட்டி? கேவலங்கிட்ட வாழ்க்கை இது. என்னது டீ? நல்லாவா இருக்குது? ஒரு குடும்ப பிள்ளையிலோ பண்ணுங்க வேலையாட்டி. இவ்வளவு கூட இல்லை. எதுக்கிட்டி நீ சேருங்க? ஒருத்தி ஆள் வந்தது கூட தெரியாம உத்து வீட்டு வாசலே பார்த்துட்டு இருக்கா. என்னது இப்ப ஆச்சிக்கு என்ன பிரச்சனை? புது சேலைக்கிட்டு இருக்காவளோ? இப்ப இதுக்கு எதுக்கிட்ட இவ்வளவு இப்படி உத்து பார்த்துட்டு இருக்கணும்? புருஷனாமா இது? நல்ல வாட்ட சாட்டமா இருக்க. நல்லா இருக்கியாப்பா? நான் உன் மாப்பிள்ளைன்னு ஆச்சிக்கு தெரியாதாங்கும். நல்லா இருக்கேன்னு விசாரிக்கும். நல்லா இருக்கேன் ஆச்சி. என்ன மொட்டை ஆச்சி? புதுசா துணியெல்லாம் உடுத்துக்கிட்டு எங்க கிளம்பி நிக்கிறியோ? அதுல தாங்க கதையே இருக்கு. மொட்டாச்சி இல்ல, மொட்டாச்சி மாதிரியே இது இன்னொரு ஆச்சி. நம்ப மாட்டியா? ஊர் முழுக்க ஆச்சியை பத்தி தான் ஒரே பேச்சு. பாட்டி பைத்தியாரண்ணா என்னட்டி சொல்லுங்க? நம்ம ஆச்சி மாதிரி தானே இருக்காவ. இப்போ அதுக்கு தான் ஊர் முழுக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவள. அவியல் போன் போட்டியா? அவியல் எங்க? என்னட்டி சொல்லுங்க? ஒன்றும் புரிய மாட்டுக்குவ. உங்கள்கிட்ட ஒழுங்கா சொன்னாலே ஒன்றும் புரியாது. இதெல்லாம் சரி அது இருக்கட்டும். நான் சொல்லி கதையை கேளுவை. இவிய மொட்டாச்சி மாதிரியே இருக்காத. மொட்டாச்சிக்கு போன் போட்டா கடல்ல குளிச்சுட்டு இருக்காவலாம். நான் இப்போ விஷயத்தெல்லாம் சொல்லி வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வீட்டு முன்னாடி ஆள்வலா நிற்குதாள்வளோ? ஊர் முழுக்க பரவிட்டுங்க. என்னெல்லாமோ சொல்லுங்க, ஒன்றும் புரியல. சரி பார்ப்போம். நீங்க ஏதாவது சாப்பிடுதே ஆச்சி? சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வரட்டுமா? ஏம்மா எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா. அவளை போன போட்டு கூப்பிட்டியா? அவளை பார்த்துட்டு செத்தாதான் அந்த கட்டை வேவும் கேட்டியா? சரி ஆச்சி, நீங்க இருங்க. அந்த வெளியில போயிட்டு இப்ப வாரீங்கன்னு உட்காந்துக்கோங்க. கடவுளே, 7 பேர் உலகத்துல ஒண்ணு போல இருப்பாவன்னு சொல்லுவாவ. எம்மடி அம்மா, இப்படியா ஒண்ணு போல இருக்குது? எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. இப்ப நம்ம மொட்டாச்சிய பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏ அம்மா, இதுக்குதான் அவர் அறுத்து கிழிச்சு. என்னது இது இப்படி மோரையை கொண்டு நீட்டிக்கிட்டு வந்து பார்த்துட்டு நிக்க? என்னாச்சு அங்க? ஏக்கா என்னாச்சுக்கா? ஏடி இப்படி வீட்டுக்கு நடையில வந்து நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கே. அவர் அறுத்து கிழிச்சிட்டு போறாரு. பொம்பளையில நீங்க அது ஆச்சிய மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஆச்சி. நம்ம மொட்டை ஆச்சியை வர சொல்லிட்டு வரட்டு வந்த பிறகு என்ன விஷயம்னு தெரியும். ஏக்கா உள்ள வரட்டுமாக்கா? உள்ள வந்து எட்டி பார்த்துட்டு போறாம. எல பாத்தியால ஆச்சி மாதிரியே இருக்கக்கூடிய ஆச்சியாமல பாரு, பார்க்கவே அழகா இருக்கும் 2 பேரையும். உள்ள வந்து பார்த்துட்டு போறோம். ஏக்கா உள்ள வரட்டுமாக்கா? ஏடி உள்ள வாங்க பாருங்க. காம்பவுண்டுக்கு வெளியே அவ்வளவு பேர் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்தேன்னா அவ்வளவு பேர் உள்ள வரும். என் மாப்பேன்னு கொண்டு தீத்துருவாரு. பேசாம இருங்க. மொட்டை ஆச்சி வரட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள வாங்க. ஏ பேச்சி, என் மக்கா கொஞ்சம் இங்கே வாயேன். கூப்பிடுங்க ஆச்சி.